தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பாளர் விருது பெற்ற 10 பேருக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு ஒதுக்கீட்டிற்கு ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் கனவு இல்ல திட்டத்தின் நீட்சியாக தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பாளர் விருது பெற்ற 10 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு ஒதுக்கீட்டிற்கான ஆணைகளை ஸ்டாலின் வழங்கி பாராட்டினார். கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்ரோடு பகுதியில் 1102 ஏக்கர் பரப்பளவில் 564 கோடியே 44 லட்சம் ரூபாய் செலவில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையத்தையும், அதில் அமைக்கப்பட்டுள்ள நிர்வாக கட்டிடம், நுழைவு வாயில் வளைவுகள், விருந்தினர் விடுதி மற்றும் 9 வளாகங்களையும் அதனை சார்ந்த 126 கட்டிடங்களையும் காணொலி காட்சி வாயிலாக ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் 8 கோடியே 13 லட்சம் ரூபாய் செலவில் விழுப்புரம் மாவட்டம் மருதூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் பட்டணம் காத்தான் ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலக வளாகங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை சார்பில் 19 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய கட்டிடங்கள், விடுதி கட்டிடங்கள் மற்றும் மண்டல பயிற்சி இணை இயக்குநர் அலுவலக கட்டிடம் என மொத்தம் 27 கோடியே 33 லட்சம் ரூபாய் செலவிலான கட்டிடங்களையும் ஸ்டாலின் திறந்து வைத்தார்.